தோனிக்கு எதிராக எங்களுடைய திட்டம் இதுதான். சிஎஸ்கே ஸ்பின்னர்களுக்கு எதிராக நாங்கள் இப்படி தான் விளையாட போகிறோன்னு சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் தொடங்குறதுக்கு முன்பு சூரியகுமார் யாதவ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. அதே போல் டோனியோடைய ஃபிட்னஸ் குறித்தும் டோனியோடைய ரோல் குறித்தும் சிஎஸ்கேனுடைய பிளான் குறித்தும் ருத்ராஜ் கேட்டுவால் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்சுக்கு முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு சிஎஸ்கே விசஸ் மும்பை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மேட்ச் சென்னை பக்கத்தில் 7:30 மணிக்கு நடக்க போகுது. இதுக்கு முன்பு நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சூரியகுமார் யாதவ் மும்பை கேப்டனாக பல விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதில் மும்பை அணியில் பும்ரா, ஹர்திக் பாண்டியான்னு 2 ஜாம்பவான்கள் இல்லாமல் இந்த போட்டியை எதிர்கொள்கிறீங்க. ஸோ உங்கள் அணி தேர்வு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாதது வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் எங்கள் அணியில் அவங்க இடத்த நிரப்புற மாதிரியான ஸ்குவாட் இருக்குது, பிளேயர்கள் இருக்காங்க. ஸோ அதை வச்சு நாங்கள் பூர்த்தி செய்வோம். ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. கூடிய சீக்கிரமாக பும்ரா அணியில் இணைஞ்சிருவார். அவர் உள்ளே வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அணி இன்னும் பலமான அணியாக இருக்குன்னு சொன்னார். அடுத்ததாக சிஎஸ்கேடைய ஸ்பின் பவுலர்களுக்கு எதிராக மும்பை அணி எப்படி விளையாட போகிறீங்க, எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு சூரியகுமார் அதோட்ட கேட்டாங்க. அதற்கு ஒரே ஒரு ஷாட்டை தான் 6 மட்டும்தான் அடிக்க முடியும், வேறு பிளான்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அடுத்ததாக அன்கேப்டு பிளேயர் MS தோனிக்கு எதிராக நீங்கள் என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்கன்னு சூரியகுமார் யாதவ்கிட்ட கேட்க, அதை பார்த்து சிரித்த சூரியகுமார் யாதவ், அன்கேப்டு வீரர் டோனியா என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அவருக்கு எதிராக எந்த திட்டமும் இல்லை, அவருக்கு எதிராக யாருமே திட்டம் தீட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அன்கேப்டு வீரர்னு எங்கே சொல்கிறீங்க, எனக்கு சிரிப்பாக வருது அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவ் சொன்னார். அடுத்ததாக மும்பை அணியுடைய பிளேயிங் 11 குறித்து கேட்கும்போது, மும்பை அணி சிஎஸ்கேக்கு எதிராக ஒரு பலமான பிளேயிங் லெவலை தான் தேர்வு செய்யும். ஸோ நாளைக்கு நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஸோ அந்த பிளேயிங் 11 கண்டிஷன் மற்றும் எதிரணியுடைய பலத்தை பொறுத்து நாங்கள் தேர்வு பண்ணுவோன்னு சூரியகுமார் யாதவ் சொன்னார். அடுத்ததாக செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்துக்கிட்ட சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்டுவால்கிட்ட சிஎஸ்கேனுடைய ஸ்குவாட் குறித்தும் பிளேயிங் 11 குறித்தும் கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த ருத்ராஜ் கேட்டுவால், சிஎஸ்கேனுடைய பிளேயிங் 11 நாளைக்கு உங்களுக்கு தெரியும். சிஎஸ்கே அணியில் பல புதிய வீரர்கள் வந்திருக்காங்க. ஸோ அணியோடைய பேலன்ஸ் இப்போ சிறப்பாக இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. அது கேப்டனுக்கு நல்லது, அணிக்கும் நல்லது. ஸோ போன வருடம் எங்களுக்கு பந்து வீச்சில் பெரிய ஆப்ஷன் இல்லை, அதனால நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த வருடம் அப்படி எனக்கு இல்லை. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அடுத்ததாக சிஎஸ்கே அணியில் தொடக்க ஆட்டக்காரராக உங்களுக்கு இணையாக யார் விளையாட போகிறா, ரச்சின் ரவீந்திராவா கான்வேவான்னு கேட்டதுக்கு, ஓப்பனிங் தொடக்கத்தில் நாங்கள் 3 பேருமே களமிறங்குவோம். 10ஆவதுக்கு பேக்கப் வீரராக நிறைய வீரர்கள் இருக்காங்க. ஸோ இதனால எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாளைக்கு யார் தொடக்க ஆட்டக்காரராக விளையாடுவார்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நாங்கள் இப்போவே முடிவு பண்ணிட்டோன்னு ருத்ராஜ் கேட்டுவால் சொன்னார். டோனியுடைய உடல் தகுதி குறித்தும் டோனியை இந்த வருடம் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ணுவீங்களான்னு செய்தியாளர்கள் கேட்டாங்க. அதற்கு பதிலளித்த ருத்ராஜ், அவர் இப்போவே இம்பாக்ட் பிளேயர் தான், எப்போதுமே அவர் இம்பாக்ட் பிளேயர் தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவரை பார்க்கும்போது எனக்கு உத்வேகம் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, அணியில் இருக்கக்கூடிய புதிய வீரர்களுக்கும் அவரை பார்த்து உத்வேகம் தான் வரும். ஏன்னா 43 வயதுலேயும் செம ஃபிட்டாக இருக்கார், பாலை துல்லியமாக பார்த்து அடிக்கிறாரு. ஸோ அவர் போல் எங்களால் விளையாட முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு அவர் ஃபிட்னஸாக இருக்கார், நல்ல டச்சிலையும் இருக்கார். வழக்கம் போல் சிஎஸ்கே அணிக்கு அவர் பண்ணுற பணியை இந்த வருடமும் பண்ணுவார். ஸோ அதுக்காக நான் அவரை கண்டிப்பாக பாராட்டணும். தோனி நடப்பு சீசனில் பயிற்சியில் அதிக 6 அடிக்க பயிற்சி ஈடுபட்டு இருக்காரு. அதற்கேட்டார் போல் உடல் தகுதியை அவர் மேம்படுத்திட்டு இருக்காரு. அதுக்காக கடினமாக உழைக்கிறாரு. அவர் பல ஆண்டுகளாக இதை செஞ்சிட்டு இருக்காரு. 50 வயது ஆனாலும் சச்சின் டெண்டுல்கர் முன்பு போல சிறப்பாக இப்போ பேட்டிங் ஆடுறதை நான் பார்க்குறேன். தோனியிடமும் இன்னும் பல வருட கிரிக்கெட் மீதம் உள்ளதுன்னு நான் நினைக்கிறேன்னு ருத்ராஜ் சொன்னார். அடுத்ததான் ருத்ராஜ்கிட்ட சிஎஸ்கேடைய பந்துவீச்சு அட்டாக் குறித்து கேட்கும்போது, நான் முன்பே சொன்னது போல் ஃபாஸ்ட் பவுலிங்கில் நிறைய ஆப்ஷன் எனக்கு இருக்குது. ஸ்பின் பவுலிங்கில் ஜடேஜா ஏற்கனவே சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அஸ்வினும் அணிக்குள்ளே வந்திருக்காரு. அதை விட ஆக்ரோஷமான ஒரு ஸ்பின் பவுலராக நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அதற்கு ஏற்றார் போல் ஆப்ஷனில் கம்மியான வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் 100 நாங்கள் தட்டி தூக்கிட்டோம். ஸோ 100 போடுற ஒரு வீரரை நாங்கள் தேடிட்டு இருந்தோம், அவர் எங்களுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ எங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஸ்பின் பவுலிங் அட்டாக் இருக்குது. பிற கண்டிஷனில் ஃபாஸ்ட் பவுலிங் போடணும்னா அதுக்கும் எங்ககிட்ட பேக்கப் இருக்குது. ஸோ ஒரு அணியாக நாங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்போன்னு ருத்ராஜ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்காரு. ஸோ ருத்ராஜ் கேட்டுவார் டோனி குறித்து பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் இன்னும் கிரிக்கெட் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அவர் இம்பாக்ட் பிளேயர் கிடையாது, அவர் ரோலை வழக்கம் போல் பண்ணுவார்னு பேசியிருக்காரு. அதே போல் சூரியகுமார் யாதவும் சிஎஸ்கே குறித்து மும்பை குறித்து பேசியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி நடக்க போகிற சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.